உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. தமிழ்நாடு அரசாங்கம் வெளிநாட்டு சாராயத்தை விற்று கொண்டிருக்கிறது. சமூக விரோதிகள் கள்ளச்சாராயத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள், கஞ்சாவை விற்று கொண்டிருக்கிறார்கள், அபீனை விற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்துக்களை அடங்கிய ஒரு சத்து பானம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்துள்ள உணவு தேடும் உரிமையின் ஒரு பகுதி. பனை தென்னையிலிருந்து பனம்பால் தென்னம்பால் என்று அழைக்கக்கூடிய கல்லை இறக்குவதற்கும் பருகுவதற்கும் விற்பதற்கும் உலகத்திலேயே தடை விதித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இது இன்று நேற்றல்ல, இது 50 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கல்லை இறக்குவதற்கு பருகுவதற்கு தடை கிடையாது. உலக நாடுகளிலும் கிடையாது. சந்தைப்படுத்துவதை மட்டும்தான் பல்வேறு வகைகளிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இலங்கை கல்லை இறக்கி அதை காய்ச்சி வடித்து பல்வேறு மதுபானங்களாக மாற்றி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு பனை தென்னையிலிருந்து கல் இறக்குவதற்கு விற்பதற்கு பருகுவதற்கு தடை விதித்து ஒரு மாபெரும் வரலாற்று பழியை சுமந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்பட, வெளிநாட்டு மதுக்களால் ஏற்படக்கூடிய உடல்நலக் கேடுகள் தடுக்கப்பட, மெல்ல கொள்ளும் விஷங்களை மது என்ற பெயரிலே அருந்துவதை தடை செய்வது, நிரந்தரமான ஒரு உடல் நலனை கொடுக்கக்கூடிய, ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கல்லை தமிழ்நாடு அரசு இறக்கி விற்க பருக அனுமதிக்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் நட்பு அமைப்புகளின் சார்பில் நாளை 28/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 22 மாவட்டங்களிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அது எந்தெந்த மாவட்டம்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த இடங்களில் போய் உழவர் உறவுகள், விவசாய சங்க தலைவர்கள், ஆர்வலர்கள், உழவர் போராளிகள், இதற்கு ஆதரவு தரக்கூடிய ஒத்தகத்துடைய அனைத்து நண்பர்களும் இயக்கங்களும் அதில் கலந்து கொண்டு ஒரு போராட்டம் மாபெரும் ஒரு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விவரங்கள் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். தேனி மாவட்டத்தில் கடமலைக்குண்டு பேருந்து நிலையம், புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, தஞ்சாவூரில் இல்லை, திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எதிரில், நாகை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, கடலூர் பன்ருட்டி பேருந்து நிலையம், விழுப்புரம் அவலூர்பேட்டை பேருந்து நிலையம், திருவண்ணாமலையில் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு, தருமபுரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, திருப்பத்தூரில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு, ராணிப்பேட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, நாமக்கல்லில் 2 இடம், ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் நடக்குது, திருச்செங்கோட்டில் அண்ணா சிலை முன்பும் நடைபெறுகிறது, கோவையில் சுல்தான்பேட்டை பேருந்து நிலையத்தின் முன்பு நடைபெறுகிறது, திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஈரோட்டில் வீரப்பன் சத்திரம், சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, திருச்சியில் உப்புளியாபுரம் பேருந்து நிலையம் முன்பு, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு, மதுரையில் உசிலம்பட்டி முருகன் கோவில் அருகில், விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இருூர் யூனியன் அலுவலகம் முன்பு ஆக இந்த மொத்தம் 22 இடங்களில் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் நட்பு அமைப்புகள் இணைந்து மிகச்சிறப்பாக நடத்துவர்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல் என்கிற கோரிக்கையை இறக்கி விற்க பருகுவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அனைத்து தலைவர்களும் அமைப்புகளும் இந்த காணொலியை அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த போராட்டங்களை கலந்து கொண்டு மாபெரும் வெற்றி பெறுவதற்காக வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.